இந்த மழை காலத்தில் கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே மாடுலர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கிச்சனையும் நீட்டாக வச்சுக்கணும்னு ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்குகிறோம். அதை கொஞ்சம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கிச்சனுக்கு இந்த 2 ட்ரே வாங்கியிருக்கேன். இதை ஏன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரேயில் ஒரு ட்ரேயில் வந்து வாட்டர் பாட்டில்லாம், இன்னொரு ட்ரேயில் ஆயில் கேன்லாம் கிச்சனில் வைக்கலாம். நான் ஆல்ரெடி இது மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். ஒரு மாதம் முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வந்ததுனால வீடு பூட்டியே இருந்ததுனாலையும் அந்த டைம் மழை டைம்ங்கிறதுனால பயங்கரமாக ஃபங்கஸ் வச்சு இதாயிடுச்சு. தொடக்கூட முடியல. சரி கழுவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறி இந்த மாதிரி எல்லாம் கலண்டு தனித்தனியாக வந்துருச்சு. அப்புறம் வாங்கின ப்ராடக்டோட லிங்க் எடுத்து பார்த்தா இது வந்து மரத்தூளில் இந்த 2 ட்ரேவும் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்காம நான் வாங்கிட்டேன். ஃபங்கஸ் வந்துருச்சுன்னு வாஷ் பண்ணியும் வச்சு எல்லாம் போச்சு. இப்போ வாங்கினதை நான் பார்த்து வாங்கினேன். இப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக கிச்சனில் வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம ஆர்கனைஸ்டாக நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா திங்ஸ் வாங்குகிறோம். ஆனால் அது அதுக்கு யூஸ் இல்லைனாலும் வேற எங்கேயாவது யூஸ் ஆகணும். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் இப்படி போச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னதுக்கு இந்த ஆர்கனைசர் ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ரூட்ஸ் வைக்க பேஸ்கெட் இருக்குது. ஆனால் வாழைப்பழம் வச்சா கருப்படிச்சிருது. ஆனால் இந்த ஆர்கனைசரில் தொங்க விடும்போது கருப்படிக்கலை. எதுக்கோ வாங்கினேன், இதுக்கு யூஸ் ஆகுது.